டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. திரு கோலான ஸ்ரீனிவாஸ், இட்ஸ் வெரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன் நேச்சர். இது வந்து வழக்கமாக இதுக்கு முன்பும் நடந்திருக்கு, பின்பும் நடக்க போகிறது. பட் ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ரமேஷ், நீங்கள் சொல்லுங்கள், இதற்கு முன்னாடி திரு விஜய் அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்தித்ததே கிடையாது இல்லையா? இதுதான் முதன் முறை இல்லையா? ஆமா, அதாவது மே 28ஆம் தேதி தமிழக முதலமைச்சரா பதவியேற்ற பிறகு முதன்முறையாக டெல்லி வந்திருந்தாரு. அப்போ பிரதமரை சந்தித்த பிறகு உள்துறை அமைச்சர் சந்திப்பதற்கு வந்து நேரம் கேட்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்துல முதல்வர் அலுவலகம் தரப்புல நேரம் கேட்கப்பட்டதாகவும், அப்போது அமித்ஷாவுக்கு வேறு சில நிறைய யூகங்கள் சிறகடித்து பறந்தன. ஐ எம் சாரி இன்டரப்டிங் யூ அகைன். நம்மோடு கோலால ஸ்ரீனிவாஸ் தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார். திரு கோலால ஸ்ரீனிவாஸ், அப்பயே அந்த மீட்டிங் நடக்காது பத்தி பேசப்பட்டது. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன் நேச்சர் அப்படின்னாலும் கூட அரசியல் தலைவர்கள் சந்திக்கும் போது அரசியலும் எதிரொலிக்காம இருக்குமா? இதுல என்ன பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் வரக்கூடும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இப்ப இருக்கிற சூழ்நிலையில தோழமை, நட்பு, நல்லுறவு அப்படிங்கிற இந்த மூணையும் கொண்ட மோடியினுடைய கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்று சொல்லக்கூடிய கூட்டுறவு கூட்டாட்சி தத்துவம், இதை வலுப்படுத்துகிற ஒரு விஷயமாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. இதுல வந்து இது நடத்துற இந்த ஒரே நாள்ல இந்த தீர்வு கண்ட மாட்டாங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல எல்லாமே நடந்துராது. ஆனால் மாநிலங்களுக்கு இடையிலான ஒரு நல்லிணக்கத்தையும் தோழமையும் இதனால உருவாக்க முடியும். இது ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கிற விஷயம். 2022க்கு அப்புறம் இடையில ஒரு பிரேக், இப்ப திரும்பவும் ஆரம்பமாகி இருக்கிறது. நமக்கும் கர்நாடகத்துக்கு இடையே எவ்வளவு பிரச்சனைன்னு தெரியும். மேகதாட்டு இஷ்யூ இருக்கு, காவிரியில நீர் திறந்து விடுறது சம்பந்தமா இருக்கு. அதே போல கர்நாடக வனக்காவலர்களால அங்கே கொல்லப்பட்ட தமிழர்கள் 3 பேருடைய நிலை, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதே போல புதுவை வந்து அவங்க மாநிலத்து கோரிக்கையா முழு மாநில அந்த கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இப்படி முன்வைக்கிறதுனாலே நாளைக்கு முடிஞ்சிடாது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கலாம்ல. இப்ப இதே போல ஏன்னா மொத்தம் இந்த விதமா 5 மண்டலம் இருக்கு, இல்ல தென் மண்டலத்துக்கான கூட்டம் இது. இதே போல 5 மண்டலம் இருக்கு. இப்போ அந்தந்த மண்டலங்கள் அவங்களுக்குள்ள ஒரு இணக்கப்பாட்டோட நடந்து கொண்டாலே மாநிலங்களுக்கு இடையிலான மோதல் அப்படிங்கறத ஓரளவு குறைக்க முடியும்ல. இவ்வளவு பெரிய தேசத்துல மாநிலங்களுக்கு இடையிலான மோதல்ங்கிறது ஒரு அதீதமான எல்லைக்கு கொண்டு போய் சென்று விடும். அப்படிங்கிறப்போ இது ஒரு நல்ல மெக்கானிசம் அப்படின்னு பார்க்கணும். இது ஒரு மல்டிலேட்டரல் மெக்கானிசமா இருக்கு. ஏன்னா பல தரப்பும் கூடுறாங்க. பட் இதுல நீங்க இதோட அரசியல் பத்தி பேசும்போது நீங்க இதுல இன்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸும் வருது, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸும் வருது. அதைத்தான் சொல்ல வந்தேன். இப்ப அதைத்தான் சொல்ல வந்தேன். ஒண்ணு, மாநிலங்களுக்கு இடையிலான இணக்கம் ஒண்ணு. 2வது, மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான இணக்கப்பாடு. இப்ப சவுத்து பொறுத்தளவுல பெரும்பாலான மாநில அரசுகள் மத்தியில அமைந்திருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிரான கட்சிகளுடைய அரசுகள் தான். அவங்க பல்வேறு விஷயங்களுக்கு எங்களுக்கு நிதி பகிர்வு மத்திய அரசிடமிருந்து வரவில்லை, எனவே காரணம்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசுகள் தான். அப்படிங்கிறப்ப நேருக்கு நேர அமித்ஷாட்ட உட்கார்ந்து தங்களுடைய கன்சென்ட் எடுத்து சொல்லலாம், அதை வந்து ரிட்டர்னாவே கொடுக்கலாம். பட் அதுலயும் கூட தட்பவெட்பம் மாறி இருக்கிறதா நம்ம பாக்குறதா? இப்ப ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அணுகியது ஒரு விதம் அப்படின்னா, அதுல இருந்து நிறைய மாற்றத்தை விஜய் அரசாங்கத்துக்கிட்ட நம்ம பார்க்கிறோம். அவங்க வந்து நிறைய மோதல் போக்க கடைபிடிக்கிறது இல்லை. ஆன் சில இஷ்யூஸ் அவங்க நிலைப்பாடுகளை உறுதி இருந்தாலும் கூட ஒரு இணக்கத்தை விரும்புறாங்க. அது போல கேரளால சதீஷன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் வந்து ஒத்துழைப்பை நல்கிறத அந்த ஒரு டோனை வெளிப்படுத்துறதையும் பார்க்கிறோம். தெலங்கானாலையும் ரேவந்த் ரெட்டி அது போல ஒரு யூனிக் ஃபார்மேட் எடுக்கிறார். சோ அதுல இங்க ஒரு காமனாலிட்டி இந்த முதலமைச்சர்கள் மத்தியில, தென் மாநில முதலமைச்சர்கள் மத்தியில பார்க்கணும். கர்நாடகத்துல டி.கே. சிவகுமார் எடுத்துக்கோங்க, அவர் ரொம்ப கார்டியலா இருக்கக்கூடியவர். அவர் ஒரு தடவை RSS பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. இப்ப பிரதமரோட மைசூர்ல நடந்த நிகழ்ச்சியில கூட நிறைய இணக்கமான கருத்துக்களை வெளிப்படுத்தினார். ஆக்சுவலா இன்னைக்கு இருக்க சவுத் இந்தியால இருக்கக்கூடிய எல்லா முதல்வர்களுமே ரொம்ப கார்டியலா இருக்கக்கூடியவங்க தான். இல்ல நீங்க ஒண்ணு சொன்னீங்க,
தாவேகா மோதல் போக்க குறைச்சிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில சொன்னீங்க. தாவேகா மோதல் போக்க குறைச்சிட்டு இருக்கு, திமுக நெருக்கத்தை அதிகரித்து கொண்டு இருக்கிறது. சட்டென்று மாறி இருக்கோ வானிலை, மத்திய மாநில உறவு மாநிலை? இல்ல வானிலை அது கிளவுடா இருந்தது, கொஞ்ச காலமாவே இருந்துட்டு தான் இருந்தது. இப்ப மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அநேகமா இந்த மாற்றம் இருக்குல்ல, இப்ப நீங்க சொல்ற இந்த வானிலை மாற்றம், இது மொத்த மழையாக கேபினட் எக்ஸ்பான்ஷன் அப்போ கருக்கொள்ளும் நான் நினைக்கிறேன். அப்படியா? இருக்கலாம். கேபினட் எக்ஸ்பான்ஷன்ல அந்த அளவுக்கு போகுமா? இல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து மேலும் மத்திய அமைச்சர்கள் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? தமிழ்நாட்டிலிருந்து சொல்ல, பொதுவா இப்போ டிஎம்கேக்கும் பிஜேபிக்கு இடையிலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பட் அவ்வளவு தூரம் போவாங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தினர்? சொல்றேன், ஒண்ணு அந்த மாதிரி போகலாம். அப்படி இல்ல ரொம்ப முக்கியமான போரம்ல டிஎம்கே சார்ந்தவர்களுக்கு அதனுடைய சேர்பர்சன் அந்த மாதிரியான இடம்லாம் தரப்படலாம். அது கிராஜுவலா அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான உத்தியாக கூட இருக்கலாம். சில ஃபார்முலா இருக்கு, துணை சபாநாயகர் அந்த மாதிரி ஃபார்முலா எல்லாம் அந்த மாதிரி கூட போகலாம், அந்த மாதிரி கூட போகலாம். பட் டிஎம்கே அவ்வளவு தூரம் போகுமா இன்னைக்கு? ஒரு அவங்களுக்கான அரசியல் யுக்தி கூட இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம், துணை சபாநாயகருக்கு போகாது. ஏன்னா மோடி அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல துணை சபாநாயகர் பதவிங்கிறது தேவையற்ற ஒன்று நினைக்கக்கூடியவர். போன தடவை 5 வருஷமும் அவர் அது இல்லாம தான் பண்ணாரு. இந்த வருஷமும் இப்ப வரைக்கும் துணை சபாநாயகர். ஏன்னா அது ஏன் எடுத்தேன்னா, முதல் 5 வருஷம் ஆட்சியில 2014-19ல கூட்டணியில இல்லாத அதிமுகவுடைய தம்பிதுரைக்கு அந்த நாற்காலி வழங்கினார். ஆமா, அது கொஞ்சம் நெருக்கமா இருந்தது. ஆனா கூட்டணியில நேரடியா இல்ல அந்த நாற்காலி. அதுக்கப்புறம் துணை சபாநாயகர்ங்கிறது தேவையே இல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மோடிக்கு இருக்கு. அதனால துணை சபாநாயகர் ஒரு அந்த பதவிக்கு ஒருத்தர் போடுவாங்கன்னு எனக்கு தோணவே இல்லை. ஆனா ரொம்ப நெருக்கி வர்றாங்க. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு தென்மண்டல முதல்வர்கள் எல்லோருமே பிஜேபியோட நெருக்கமாக இருக்கிறார்கள். அவர்கள் எந்த கட்சியை வேணாலும் சார்ந்தவர்களா இருக்கலாம். இல்ல பிஜேபியோட நெருக்கம்னு சொல்ல முடியுமா, இல்ல மத்திய அரசோட ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை எதிர்கொள்றாங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு ரேவந்த் ரெட்டிக்கோ இல்ல சதீஷனுக்கோ பிஜேபியோட நெருங்குறதுல பொலிட்டிக்கல் இம்பரேட்டிவ் இல்ல. இல்ல, நிச்சயமா கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி மத்திய அரசோட அப்படின்னு சொல்லிக்க முடியும். ஆனா அதே நேரத்துல டிஎம்கேக்கும் சரி, அதே போல தாவேகாவுக்கும் சரி, வேற விதமான கணக்குகள்லாம் இருக்கு. சரி, பட் திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளவு தொலைவுக்கு போகும்னு நினைக்கிறீங்களா? ஏனென்றால் அவங்களுடைய பேஸ், அவங்களுக்கு ஒரு நட்பு இருக்கலாம், நேசம் இருக்கலாம். பட் அவங்க பேஸும் பிஜேபியோட பேஸும் ஒட்டாத பேஸ். அது அந்த உறவு அப்படிங்கிறது பலன் தருமா? ஒட்டாத பேசுங்கிறீங்க, ஆனா எல்லாத்தையுமே அந்த கான்டெக்ட் களம் தானே தீர்மானிக்குது. இன்னைக்கு டிஎம்கேட கூட்டணின்னு ஒரு கட்சியே இல்லையே. இன்னைக்கு டிஎம்கே தனிமரமா இருக்கு. இன்னைக்கு தனிமரமா இருக்குல்ல. அதாவது தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய சக்தி கிடையாது. ஆனா காங்கிரஸோட ஒரு நல்ல உறவை அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. அதை கெடுத்துக்கிட்டது காங்கிரஸ், வேற விஷயம். எதுக்காக காங்கிரஸ் டிஎம்கேக்கு தேவைப்பட்டது? தங்களுக்கு தேவையா ஒரு தேசிய அளவுல குரல் கொடுக்கணும்னா அதுக்கு அனுசரணையா ஒரு குரல், தேசிய அளவிலான குரல் தங்களுக்கு தேவை. அதனால காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய சீட்டோ எதுவோ ப்ரொபோர்ஷனேட்டா ரொம்ப அதிகமா இருந்தாலுமே பரவாயில்லை. ஏன்னா தேசிய அளவுல நமக்கு ஒரு சக்தி வேணும், நமக்கு கூடவே ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருந்தா, வேற எந்த காரணமும். ஏதோ ஒரு வகையில பிஜேபியே ஒரு கவுண்டர் வெயிட்டா இன்னைக்கு காங்கிரஸ் இல்லாத சூழல்ல அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா டிஎம்கேக்கு எப்போதுமே தேசிய அளவுல ஏதோ ஒரு ஒரு பெரிய சக்தியினுடைய துணை தேவைப்பட்டுட்டே இருக்கும். அதுல இருந்து இது விலகாது. பட் இப்ப பாருங்க, இட்ஸ் a very complicated mosaic. இப்ப இன்னைக்கு பாருங்க, தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸோட உறவில் இருக்கிறது. ஆனா திமுக செய்த அந்த ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸா ரொம்ப ப்ரொனவுன்ஸ்டா செய்யாம இருக்கிறது. அதுல என்ன கணக்கு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? அதாவது இன்னைக்கு கஜானா காலி, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன். புதுசா வருவாய உடனே தெரிக்கிற முடியாது. வருவாய்க்கான நிதி ஆதாரங்களை ஒன் ஃபைன் மார்னிங் ஆல் ஆஃப் அ சடன் நீங்க உருவாக்கிட முடியாது. அப்போ நீங்க கொண்டு வந்திருக்கிறது, நீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு 2 சோர்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு, நீங்க கடன் வாங்கி செலவு பண்ணணும். இந்த ஆட்சி இப்ப வந்த இந்த 2-3 மாசத்துக்குள்ளேயே more than 20,000 crores கடன் வாங்கியாச்சு நான் கேள்விப்பட்டேன். சோ அது ஒண்ணு. ரெண்டாவது
மூணாவது மத்திய அரசு நிதியை கேட்டு பெற்று அதன் மூலமாக செலவழிப்பது. இந்த ரெண்டை தவிர்த்து வேற என்ன இருக்கு? அப்படிங்கிறப்ப இந்த சூழ்நிலையில மத்திய அரசை பகைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். இப்ப இந்த அணுகுமுறை ரெசிப்ரோகேட் ஆகுது. இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இது ஒண்ணு. இன்னொன்று, சில விசாரணைகள் இருக்கு, கரூர் விசாரணை, இப்படி பல விஷயங்கள் இருக்கு, அதுவும் கணக்குல இருக்கு. பட் அது ரெசிப்ரோகேட் பண்ணப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? மத்திய அரசும் ஒரு ஆலிவ் பிரான்ச்சை தாவேக அரசு நோக்கி கொடுத்து ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா பாக்குதா, இல்ல காங்கிரஸோடு உறவாளி அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தோட பாக்குதா? அதாவது காங்கிரசுக்கு தேவைப்பட்டால் தாவேகாவை தள்ளி வைப்பதற்கு தங்களுடைய ஒரு நெருக்கம் தேவைப்படும் அப்படின்னு பாக்குறேன். கேன் யூ எக்ஸ்பிளைன்? எனக்கு சரியா புரியல. இல்ல, இப்போ காங்கிரஸோட தாவேகா நெருக்கமாக இருக்கிறது. சரி, கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியிலேயே பங்கு என்கிற இடத்துக்கு காங்கிரஸ் வந்திருக்கிறது. அப்படிங்கிறப்போ காங்கிரஸோட ரொம்ப நெருங்காமல் செய்வதற்கு, தாவேகாவை ரொம்ப நெருங்கி விடாமல் செய்வதற்கு ஒரு நல்லுறவு எப்போதுமே தாவேகாவோட இருக்கிறது நமக்கு தேவை அப்படின்னு நினைக்கலாம். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.